ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது 29 நான் எதிர்த்து பேசாமல் வந்தேன். இப்போதும் என் காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று, என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். ரொம்ப தெளிவா இருக்கிறார் பேதுரு இல்ல, என்ன காரியத்துக்காக நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. 30வது வசனம், அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவர் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ தான தர்மங்கள் தேவ சந்நிதியிலே நினைப்பூட்டப்பட்டது. அப்படியே கொர்நேலியு சொல்றாரு பாருங்களேன். கொர்நேலியை பத்தி 3 சாட்சி இடத்தை நான் பாக்குறேன். 22வது வசனத்துல பாக்குறேன், 2வது வசனத்துல பாக்குறேன், 30வது வசனத்துல பாக்குறேன், 31வது வசனத்துல பாக்குறேன். கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ தூதர்கள் அங்க வந்தாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒழுங்கா கரெக்டா ஜெபம் பண்ணி போய்கொண்டே இருக்கும் போது தெய்வ தூதர்களால வழி நடத்தப்படுவோம். நோ ஆமேன் அப்படின்னா யாருமே தேவ தூதர்களால வழி நடத்தப்படல. கரெக்டா? தெய்வ தூதர்களால வழி நடத்தப்படுவோம். ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஆண்டவரே நீங்க போன்னு சொன்னா நான் போறேன், நீங்க இருன்னு சொன்னா நான் இருப்பேன், நீங்க பேசுன்னு சொன்னா நான் பேசுவேன், நீங்க பேச வேணாம்னு சொன்னா நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி நமக்குள்ள வார்த்தைகள் இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இல்ல ஜாடி கத்த முடியா ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களாகவும் இவங்களுக்கு இவங்களாகவும் நம்ம மாறி போகும்போது கஷ்டப்படுறது யாரு? யாரு? தேவ தூதர்களா? கஷ்டப்படுறது யாரு? யாருமா? ஆமா, யாருங்கள்ல அது? அவங்க அந்தந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தாமல் போக மாட்டார். இந்த ஒரு முறைதான் பாஸ்டர். ஹலோ, உங்க டைலாக்லாம் எப்படி இருக்குது? இந்த ஒரு முறைதான். எத்தனை முறை போறோம், எத்தனை முறை செய்யறோம்? அவங்க பாருங்க, அந்நிய ஜாதியோடு போக்கும் வரத்தமா இருக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு நினைப்பூட்டத்துல எடுக்கும் போது கர்த்தர் பாருங்க ஏன் கிருபை செய்ய மாட்டாரு? யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி, பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக, அவன் கடலோரத்திலே தோல் பணிகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்துல பேசுவான் என்றார். தேவ கட்டளையாக எடுத்துக்கொண்டார். அதை கொர்நேலியு அதை தேவ கட்டளையாக எடுத்துக்கொண்டார். தேவ தூதர்கள் வந்து சொன்னாங்க. சோ உங்க வாழ்க்கையில தேவ தூதர்கள் வந்து சொல்லும் போது எத்தனை பேர் அதை தேவ கட்டளையா பாக்குறீங்க? தேவ கட்டளை எத்தனை பேர் எடுத்துக்கொள்றீங்க? பரவாயில்ல, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, அட்ஜஸ்ட்மெண்ட். நீ கணக்கு போடாத தப்பா, நீ தப்பான ஒரு கணக்க போடாத. கர்த்தர் உன் வாழ்க்கையில தலையிடணும்னாக்கா சில நேரங்களில தெய்வ தூதர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான். ஆமென், அதுதான் நடக்கும்.